ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி ஸ்ரீ. இன்றைக்கி நாம் சுவைக்க போகும் ரெசிபி மாங்காய் பச்சடி. ஆமாங்க, நம்ம ஸ்டைலில் எப்படி மாங்காய் பச்சடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சி ஜாரில் 10லேருந்து 15 காய்ந்த மிளகாயை அதோட விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 1/4 கப்பு வாட்டரையும் ஊற்றி நல்லாவே அடித்து எடுத்துக்கிட்டேன். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வரும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைங்குறையாக அரிப்பட்டால் போதும், நம்ம ரொம்ப அரைக்க வேண்டாம். இது கூடவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். மீடியம் சைஸாக இருந்தால் போதும். அதே மாதிரி இது கூடவே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தோல் நீக்கினாலும் பரவாயில்ல, நீக்கல்னாலும் பரவாயில்ல, ஏன்னா எப்படியும் அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், இதுதான் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், அந்த சாஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் ஆட் பண்ண 1/4 கப் வாட்டரே இதுக்கு போதுமானது. அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் சுவை உறவுகளே. வாங்க ஸ்டெப் 2க்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அந்த கடுகும் அந்த உளுந்தும் நல்லா வெடிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த உளுந்தும் கடுகும் நல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு பூ, இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த அரோமா நமக்கு நல்ல ஸ்மெல் பண்ணணும். அந்த அரோமா நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயில் எவ்வளோ அழகாக அந்த வெங்காயமும் தக்காளியும் அழகாக வேகுதுன்னு நீங்களே பாருங்கள். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை அந்த வெங்காயம் கூடவும் தக்காளி கூடவும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும் சுவை உறவுகளே. இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே, அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது கூடவே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மொத்தமாக 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் சுவை உறவுகளே. சில்லி பேஸ்ட் ஆட் பண்ண உடனேயே நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் சுவை உறவுகளே. அப்படியே இது கூட 1 கப்பு வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க சுவை உறவுகளே. இது கூடவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த 500 கிராம் மாங்காவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த மாங்காய் எல்லாமே எந்த சைஸில் அளவில் வெட்டியிருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சுவை உறவுகளே. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் எல்லாமே அந்த சில்லி பேஸ்ட்டோட நல்லாவே கரையிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் சுவை உறவுகளே. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் சுவை உறவுகளே. அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மாங்காய் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் நல்லாவே கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சுவை உறவுகளே. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வீடியோவில் கிளியராக தெரியும் சுவை உறவுகளே, அந்த மாங்காய் எல்லாமே எவ்வளவு அழகாக கரைஞ்சி வந்திருக்குன்னு. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 1/4 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக நான் 2 தடவை தான் உப்பு ஆட் பண்ணியிருப்பேன். இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் சீனியை ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக நான் சீனியை ஆட் பண்ணுறேன்னா, ஒரு புளிப்புத்தன்மை கூட ஒரு இனிப்பு ரொம்ப அழகாகவே பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் சுகர் ஆட் பண்ணேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை உறவுகளே. கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் மச்சு ஸ்பைசஸோட மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், அருமையான மாங்காய் பச்சடி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வேகிறதுக்கு எனக்கு எடுத்துக்கிற டைம் 15லேருந்து 20 நிமிஷம் சுவை உறவுகளே. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாங்காய் பச்சடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி சுவை உறவுகளே.